ஹாய் நண்பர்களே, வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் தற்போது என்ன செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரேஷன் கார்டில் புதிதாக ஒரு உறுப்பினரை பெயரை சேர்ப்பது எப்படி அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது தொடர்பாக ஏற்கனவே நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருந்தாலும் புதிய நடைமுறை வந்து இதில் சின்ன சின்ன மாற்றம் பண்ணியிருக்காங்க. அதனால் புதிதாக ஒரு வீடியோவும் நாம் பதிவு பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஃபஸ்ட்டு tnpds.government.in இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி ஒரு வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகிடும். ரேஷன் கார்டு சம்மந்தமான அனைத்து வேலைகளும் இந்த வெப்சைட்டில் தான் பண்ண முடியும். இதில் ரைட் சைடில் கீழே மின்னணு அட்டை தொடர்பான வகைகள் இருக்கும். அதில் உறுப்பினரை சேர்க்க அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகிடும். இதில் உங்களுடைய ரேஷன் கார்டில் பதிவு செஞ்சுருக்கக்கூடிய மொபைல் நம்பரை டைப் பண்ணுங்கள். அதுக்கு கீழே கேப்சா கோடு இருக்கும். அந்த கேப்சா கோடு டைப் பண்ணிவிட்டு பதிவு செய்ய அப்படின்ட்டு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அடுத்து உங்களுடைய பதிவு செய்யப்பட்ட மொபைல் நம்பருக்கு 7 இலக்கம் கொண்ட ஓடிபி நம்பர் வரும். அதை கொடுத்துட்டு பதிவு செய்ய அப்படின்னு இருக்கும் பக்கத்தில். அதை கிளிக் பண்ணுங்கள். அடுத்து இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகிடும். இதில் ஏற்கனவே உறுப்பினராக இருக்கிறவங்களுடைய விவரங்கள் வந்து அதில் பிரிவு ஆகும். நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கீழே குடும்ப உறுப்பினர் சேர்க்கை அப்படின்னு இருக்கும். அதில் வந்து புதிதாக யார் பெயரை வந்து நீங்கள் சேர்க்க விருப்பப்படுறீங்களோ அவங்களுடைய விவரங்கள் வந்து டைப் பண்ணணும். ஃபஸ்ட்டு பெயர் ஆங்கிலத்தில் டைப் பண்ணுங்கள். ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரி டைப் பண்ணுங்கள். அடுத்த பெயரில் தமிழில் டைப் பண்ணுங்கள். தமிழில் உங்களுக்கு டைப் பண்ண தெரில அப்படின்னா தமிழ் டைப்பிங் அப்படின்னு கூகுளில் சர்ச் பண்ணாவே ஏதாவது ஒரு வெப்சைட் வரும். அதில் நீங்கள் தங்கிலீஷில் டைப் பண்ணால் அந்த தமிழ் பெயர் வந்து உங்களுக்கு வரும். அதை நீங்கள் காப்பி பண்ணி அந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கோங்க. தமிழ்லேயும் பேர் டைப் பண்ணியாச்சு. அடுத்து பாலினம் ஆனா பெண்ணாகிறத செலக்ட் பண்ணிக்கிட்டு பிறந்த தேதி ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரி செலக்ட் பண்ணுங்கள். அடுத்து உறவு முறையில் குடும்பத் தலைவருக்கு இப்போது பெயர் சேர்ப்பவர்கள் வந்து என்ன முறை அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கிட்டு கீழே ஆவணங்களில் ஆதார் கார்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆதார் அட்டை நகலை பதிவேற்றவும் அப்படின்னு இருக்கும். அதில் ப்ரோஸ் அப்படின்னு இருக்கும். அதில் உங்களுடைய ஆதார் கார்டை பிடிஎஃப் ஃபைலாக நீங்கள் வந்து அப்லோடு பண்ணுங்கள். ஜேபிஜி ஃபைலாக வச்சுருந்தீங்க அப்படின்னா கூகுள்லேயே ஜேபிஜி டு பிடிஎஃப் அப்படின்னு அடிச்சிங்கனாவே வந்துடும். இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் ஜேபிஜி ஃபைலாக இருக்கிறத பிடிஎஃபாக மாற்றிக்கலாம். இப்போ அந்த ஆதார் கார்டை இதில் அப்லோட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே பதிவேற்றம் செய்யன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போது உங்களுடைய ஆதார் கார்டு அப்லோட் ஆகிடுச்சு. பக்கத்தில் ஆதார் கார்டு நம்பர் கேட்குறாங்க. அதில் உங்களுடைய 12 இலக்கம் கொண்ட ஆதார் கார்டு நம்பர் டைப் பண்ணுங்கள். கீழே உறுப்பினரை சேர்க்க அப்படின்ட்டு இருக்கும் மஞ்சள் கலரில், அதை கொடுங்க. இந்த மாதிரி ஓடிபி உங்களுக்கு வந்து வரும். அதாவது ஆதார் கார்டில் இணைச்சிருக்கக்கூடிய மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். இந்த சிஸ்டம் வந்து முன்பு கிடையாது. நேரடியாகவே வந்து இந்த ஸ்டெப்பு முடிஞ்சதுக்கப்புறம் பெயர் வந்து ஆட் ஆகிடும். தற்போது அந்த மாதிரி கிடையாது. ஆதார் அட்டையில் மொபைல் நம்பர் இணைஞ்சிருந்தால் தான் ரேஷன் கார்டில் பெயர் இணைக்க முடியும். ஆதாரில் இணைஞ்சிருக்கக்கூடிய அந்த மொபைல் நம்பருக்கு 6 இலக்கம் கொண்ட ஓடிபி நம்பர் வரும். அந்த நம்பரை இதில் வந்து பதிவு செய்யணும். ஓடிபி நம்பர் டைப் பண்ணிவிட்டு கீழே பதிவு செய்யன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ யார் பெயரை வந்து சேர்த்தமோ அது கீழே அப்லோட் ஆகிடுச்சு. கீழே ஒரு டிக் பாக்ஸுக்கு இருக்கும். அதை கொடுத்துட்டு பதிவு செய்ய அப்படின்னு கொடுத்தா உங்களுடைய பெயர் வந்து பதிவு செஞ்சதற்கான ஒரு அக்னாலஜ்மெண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதை வந்து நீங்கள் சேவ் பண்ணி வச்சுங்க. இந்த மெத்தடில் நீங்கள் ஸ்டேட்டஸ் செக் பண்ணி பார்த்துக்குங்க. கீழேயே அட்டை தொடர்பான சேவை நிலை அறிய அப்படின்னு இருக்கும். அதில் இந்த அக்னாலஜ்மெண்ட் நம்பர் கொடுத்துட்டு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா இதிலேயே நீங்கள் ஸ்டேட்டஸும் பார்த்துக்கலாம். நண்பர்களே, இந்த அடிப்படையில் உங்களுடைய பெயரை ரேஷன் கார்டில் இணைச்சிக்கோங்க. நன்றி.